இந்த 40க்கு 10 இன்ச்சு ஸ்டாண்டை எப்படி நம்ம வீட்டில் ஸ்ட்ராங்காக விலகாமல் குட் குவாலிட்டியில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க. தேவையான பைப்பு 7 இன்ச்சில் 12, 18 இன்ச்சில் 4, 3-வே 4, 4-வே 2. இதுக்கான கேப்பு 6, ட்ரைன் மேட்டு 2. முக்கியமான ஐட்டம் எது அப்படின்னா சொல்யூஷன். இது இல்லாமல் ஸ்டாண்டு மட்டும் பண்ணாதீங்க, லைஃபே வராது. இந்த ஸ்டாண்டப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இதேமாரி அரேஞ்ச்மெண்ட். எப்படி நம்ம வந்து பென்சிலில் ஒரு டயக்ராம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதேமாரி அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வராது. சால்வெண்ட்டு, இந்த சால்வெண்ட்டை போட்டு தான் நம்ம ஒட்ட போகிறோம். அழகாக உள்ளுக்குள்ளே இப்படி தடவிடுங்க. அதேமாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய சின்ன பீஸ் எடுத்துங்க, இதுலேயும் 2 பக்கமும் தடவிடுங்க. அப்படியே வைங்க, டபக்குன்னு அடிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது அப்படியே மட்டமாக கீழே வைங்க. இப்படி வச்சுட்டு திரும்பி இந்த ஹேமர் எடுத்து அப்படி ஒரு மண்டையில் போட்டிங்கன்னா போதும், அழகாக உட்காந்துக்கும். இந்த உட்காந்த இந்த பாண்டை எப்போதும் பிரிக்கவே முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். 3-வேலையும் நம்ம சால்வெண்ட்டை தடவுறோம், 2 பக்கமும் தடவிக்கிறோம், அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ இதை மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம். இதில் பாருங்கள், எந்த பிசுரும் இல்லை. அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம கட் பண்ணக்கூடிய பீஸ் வந்து சமமாக இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் இப்படி போகும், கொஞ்சம் இப்படி போகும். அப்படி இல்லாமல் சமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பீஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணணும், இந்த பக்கம் கனெக்ட் பண்ணக்கூடாது. இது நல்லா கேட்டுங்க, இப்படி வச்சுங்க. இதுலேயும் நம்ம சால்வெண்ட் அப்ளை பண்ணுறோம், பைப்புலேயும் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு இப்படி வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ இதுலேயும் நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே அழகாக உள்ளே போயிடுங்க. இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த பக்கம். இதேமாரி ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டை எவ்வளோ நீட்டு வேணாலும் லென்த்தியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்மளால் எடுத்துகிட்டு போயிட்டே வர முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்டாண்டையும் பண்ண முடியாதுங்க. அதனால் அந்த வாட்டத்தில் பண்ணாதீங்க, இந்த வாட்டத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் லென்த்தாக போயிட்டே இருக்க முடியும் நம்மளால். இப்போ இது மாதிரி ஃப்ரேமாக பண்ணி வச்சுக்கிங்க. லெக்கை மட்டும் கட்டிட்டு இந்த ஃப்ரேமை நீங்கள் எந்த வீடு போய் மாறி போனாலும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இதேமாரி பண்ண சொல்கிறேன். அடுத்தது லெக்கு. இந்த லெக்குக்கு சொல்யூஷனே போட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டில் உள்ளே உட்காந்துக்கும். இதை மட்டும் அழகாக அப்படியே நீங்கள் தட்டினா போதுங்க, அவ்வளோதான். இந்த கேப்புக்கும் நீங்கள் வந்து சொல்யூஷன் போட வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக சொல்யூஷன் போட வேண்டாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. மேலே வச்சு அப்படி வரும், அழுத்தினீங்கன்னா செட் ஆகிடும். சொல்யூஷன் மட்டும் மறக்காதீங்க. இது மறந்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ஸ்டாண்டு வந்து விலகி கொடுத்துரும். அதனால தான் சொல்யூஷன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இதேமாரி தாங்க ஸ்டாண்டு நீங்கள் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தேவையான 40க்கு 10 இன்ச்சு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு.